குறிப்பாக நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போலவே எங்களுக்கு கட்டுப்பாடை மீறி இருக்கிற விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. நிச்சயமாக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை தாண்டி இப்போது இருக்கிற இந்த எஞ்சி இருக்கிற இருக்கின்ற விஷயங்களை, எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய மனைவியை, எங்களுடைய சேர்ந்திருக்கிறவர்களை, நண்பர்களை, உடன் பிறந்தவர்களை நாங்களும் எல்லோருமாக சேர்ந்து நாட்டை கட்டியெழுப்புவது போல ஓர் மனிதனுடைய மனதையும் திரும்பவும் கட்டியெழுப்புகின்ற வேலை எல்லோருக்குமே இருக்கிறது. இப்போதெல்லாம் இலங்கையிலே கூடுதலாக பேசப்படுகின்ற ஒரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் PFA அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட்னு சொல்லுவார்கள். எல்லோருக்குமே உளவியல் முதலுதவி தேவைப்படுகின்ற ஒரு கட்டத்திலே இருக்கிறார்கள். ஏனால் 2 மில்லியனுக்கு கிட்ட எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேரடியான பாதிப்புகள் ஒரு புறம் இருக்க, மறைமுகமான பாதிப்புகள், வெளியே சொல்லாத பாதிப்புகள், வெளியே சொல்ல முடியாத பாதிப்புகள் சொல்லி எக்கச்சக்கமான பாதிப்புகள் இருக்கிறது. இந்த எல்லா பாதிப்புகளையும் தாண்டி இறைவன் எங்கள் எல்லோருக்குமே மனதைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் மேலே எழுகின்ற சக்தியையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அதே போல சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நண்பிகளே, உங்களுடைய மனதோடு சேர்த்து உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். என்றால் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது மாத்திரம்தான் நாங்கள் சொல்லுவோம், ஆரோக்கியமான உடலில் தான் ஆரோக்கியமான உள்ளம் இருக்கும்னு சொல்லுவோம். அதாவது எங்களுடைய நிகழ்ச்சியில் சொல்ற மாதிரி சொல்ல போனா உடம்பை மனசையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. எக்ஸாக்ட்லி. அது ரெண்டும் சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள். இன்று கூட நான் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்ற போது அந்த புத்தகத்திலே ஒரு அறிஞர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். உலகத்திலே இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அருளாக மனிதன் ஏதோ விஷயங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஏதேதோ விஷயங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறான். எனக்கு அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, இப்படி அருள் இருக்கிறது, இப்படி அருள் இருக்கிறதுன்னு சொல்லி மனிதன் எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த அறிஞர் சொல்லுகிறார், ஒப்பு ஈடு இணை சொல்ல முடியாது, அதற்கு வேறு பெருமானமே சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய அருள் என்னன்னு சொன்னால் இறைவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிற உடல் ஆரோக்கியம், அதோடு சேர்ந்த மன ஆரோக்கியம் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அந்த உடலையும் மனதையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதற்கான நேரத்துக்கு உறங்குவது, தேவையான உணவுகளை உட்கொள்வது, மனம் திறந்து பேசுவது, மனதை கவனமாக வைத்துக் கொள்கின்ற விஷயங்களிலே ஈடுபடுங்கள். நிறைய தண்ணீர் குடிங்கள். ரைட். என்னென்ன ஆரோக்கியமான வழிகாட்டல்கள் வழங்கப்படுகிறதோ உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் அதை சரியாக பின்பற்றுங்கள். ஒரு ஆரோக்கியமான இலங்கையை நாங்கள் நிச்சயமாக கனவு காணலாம். நேற்றைய தினம் வைத்தியர், அதாவது மனநல வைத்திய நிபுணர் கணேசன் அவர்கள் வந்திருந்தார். அவரும் சொன்ன விஷயமாக இந்த நேரத்தில் உங்களுடைய உடலை, உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்ப்பதற்கு உங்களுடைய மனசு விடாது. இருந்தாலும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. அப்படி செய்தால்தான் இந்த நிலையிலிருந்து உங்களுடைய மனதையும் மீட்டெழுத்து வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரியான விஷயத்தை நீங்களும் சொல்றீங்க. அதுதான் உண்மையும் கூட. நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தோடு சேர்ந்த மன ஆரோக்கியம் இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அருள். அவை நாங்கள் அந்த விஷயங்களை கருத்தில் கொள்வோம். நிச்சயமாக சூரியன் இப்படியான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து ஒரு சமூக பொறுப்போடு இந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்ட ஏதாவது ஒரு வகையிலே அவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற, மனதிலே நிறைய அழுத்தங்களோடு இருக்கிற மனிதர்களுக்கு வார்த்தைகளூடாக, உணர்வுகளூடாக, சிந்தனையூடாக ஒரு ஒரு ஆதரவை, ஒரு பிரார்த்தனை, அல்லது ஆதரவு என்பதை விட பிரார்த்தனை என்றே சொல்லலாம், கொடுக்க வேண்டும் சொல்லி இந்த சூரியன் செய்திருக்கிற இந்த ஏற்பாடு மிகவும் மெச்சத்தக்கது. ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய பிரார்த்தனைகளில் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நாங்களும் எங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் உங்கள் எல்லோரையும் இணைத்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் இறைவன் அவனுடைய அருளை சரியாக
இன்னும் நிறையவே பொழிய வேண்டும் என்கிற வேண்டுதலோடு இந்த சூரிய சொந்தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றிகள். நன்றி சகோதரர். சந்தித்திருக்கும் அசாதாரண சூழ்நிலையில் இருந்து ஆறுதல்